ஹாய் ஆல், வெல்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, யார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வால்வ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தகத்துக்கு பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வைக்கணும்னா, ஒரு பேங்க்கு போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு பேங்க்கை போய் நான் வந்துட்டு அப்ரோச் பண்ணி அவங்க எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுவேன், எனக்கு அக்கௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டோ இல்லை வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கோ வேணும்னா நான் அந்த அக்சஸ் கேட்டு வாங்கிக்குவேன். ஸோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் எப்படின்னா, இப்போ நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, கம்பெனி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணால் அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து டிமேட் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் த்ரூ பேங்க்ஸ். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, இப்போ ஜீரோதா அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட கூட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ மெயின் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம ஈக்விட்டி ரிலேட்டட் இல்லை ட்ரேட் பண்ணுனா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு வந்து ஸ்டாக் புரோக்கர் கண்டிப்பாக தேவை. ஸோ அது இதர் வந்துட்டு பேங்க்ஸாக இருக்கலாம் இல்லை செபி ரெஜிஸ்டர்டு வந்து புரோக்கர்ஸாக இருக்கலாம், ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கணும் செபி ரெஜிஸ்டர்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு வந்துட்டு, இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குது, நம்ம இந்த இன்ஃபோசிஸ் நிறைய எக்ஸாம்பிளில் கோட் பண்ணுறோம். இன்ஃபோசிஸ் ஆரம்ப காலத்தில் 999 அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஸோ லிஸ்ட் ஆகும்போது இப்போ நான் ஒரு 1000 ரூபா கொண்டு போய் நான் வந்து போட்டிருந்தேன்னா இன்றைக்கி அது வந்து பன்மடங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது இது ரிலேட்டடான எக்ஸ்சேஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2 எக்ஸ்சேஞ்ச், மேஜர் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்தியாவில், ஒன்று வந்துட்டு பிஎஸ்சி, ஓகே, இன்னொன்று வந்துட்டு என்எஸ்சி. ஸோ நம்ம வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ பிஎஸ்சின்றது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க, என்எஸ்சி வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி வந்து நம்ம மேஜராக ட்ராக் பண்ணுற இண்டெக்ஸஸ் பார்த்தோம்னா, ஒன்று வந்து சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகும். நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ பெரிய எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம வந்து எடுத்தோம்னா நிஃப்டி வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நான் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி நான் வந்து ட்ரேட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டுன்றது வந்து நிறைய அவென்யூஸ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு பிஎஸ்சி என்ஐசி மூலமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலான்னு தோணுது. ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஎஸ்சி சென்செக்ஸில் இருக்க கம்பெனிஸ் நான் வந்துட்டு ஈக்விட்டிஸ் பை பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அதில் வந்து நான் ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த கம்பெனியை பற்றி நான் வந்து ஸ்டடி பண்ணோம். அந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் வைஸ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கா, இல்லை எத்தனை வருஷம் ப்ராஃபிட்டாக இருக்குது, இல்லை வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனினா இவங்க இன்னும் க்ரோ ஆகுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ நாள் ஆகும், இல்லை ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கம்பெனிஸை பற்றி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது இருக்கா மார்க்கெட்டில், நெகட்டிவ் நியூஸ்னால் ஏதாவது வந்துட்டு இப்போ லாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து சரியாக கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பண்ணலை, ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை ப்ராப்பரான டைமுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ பார்ப்போம், நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா ரிஸ்க் ஜாஸ்தியாச்சு சார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து ஜென்ரலாக கேட்டுப்பட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம வந்து யாரையாவது கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க,
சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியும், ஒரு 2-3 நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாது, அது என்னன்றது தெரியாது. இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இதை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணேன், இல்லை வந்துட்டு இது வந்துட்டு ரிஸ்க் அப்படின்றனால வந்து பண்ணலை. இது ரெண்டு தான் பை டிஃபால்ட் ஆன்சராக இருக்கும். இப்போ நம்ம சென்செக்ஸையோ இல்லை வந்து நம்ம நிஃப்டியோ எடுத்துட்டோன்னா இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ டெஃபினட்டாக இது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து 60,000 லெவல்ஸில் இருக்கு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பீக் இருக்கும், ஒரு டவுன்ஃபால் இருக்கும். பட் சென்செக்ஸ் ஜீரோவில் போயிடுமா இல்லை நிஃப்டி ஜீரோவில் போயிடுமானா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டிகேஷன், ப்ளஸ் வந்து அது ரொம்ப நெசசரியும் கூட. ஓகே, ஸோ அதனால வந்து இதில் வந்து ரிஸ்க் இருக்கு. ஆனால் அந்த ரிஸ்க் வந்து நம்ம லாங் டேர்மாக நம்ம வந்து பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை வந்து டெஃபினட்டாக வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது, இதுக்கு வந்து எனக்கு பெரிய நாலேஜ் வேணும், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணணும்னா பெரிய நாலேஜ் வேணும், நான் படிச்சிருக்கணும், நான் வந்து எதர் எம்பிஏ படிச்சிருக்கணும் இல்லை வந்து ஒரு சிஏ படிச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் வேணும். அப்படி இருந்தால் தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஆனால் பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து நெசசரியாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோட ரிஸ்க் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் டேக்கர்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 செக்டர்ஸ் இருக்கு இல்லையா. லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க, மிட் கேப்னு சொல்லுவாங்க, ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோஸில் நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ லார்ஜ் கேப் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கம்பெனிஸில். ஏன், இப்போ ஒரு மார்க்கெட் வந்துட்டு மேலேருந்து கிராஷ் ஆனால் கூட இந்த கம்பெனிஸில் வந்து இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும், இல்லை வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் கேப்போ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்னால இம்பேக்ட் ஆச்சுன்னா அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் கொண்டு போயிட்டு என்னோட அடிஷ்னல் சேவிங் என்ன இருக்கோ அதை தான் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் தேவை அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனா என்ன கேட்டிங்கன்னா விச் இஸ் நாட் தி ரைட் சாய்ஸ். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு சேலரி வந்துட்டு ஒரு 50,000 வாங்குறேன், 60,000 வாங்குறேன், இல்லை ஈவன் வந்து ஒரு 30,000 வாங்குறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். உங்களுக்குன்னு சில சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலது வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம மெடிக்கல் யூசேஜஸ்க்குன்னு சொல்லிட்டு சில ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்போம், இல்லை நம்மளுக்கு வந்து பட்ஜெட் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து. ஸோ இதெல்லாம் போக இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்டை தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் மற்றபடி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி அ கேம்பிளிங். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னைக்கு போட்டு நாளைக்கு காசு எடுப்பீங்களா அப்படின்றதுக்கு வந்து கேரண்டி சொல்ல முடியாது. ஓகே, பட் சில பேருக்கு வந்து அது வந்து பிகினர்ஸ் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க, அது உடனே ஒரு 5% 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை நம்பி வந்து பிளைண்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போகக்கூடாது. ஸோ நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம இந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு இப்போ சும்மா இருக்கிறதுக்கு ஐடியலாக இருக்கிற ஃபண்ட்ஸை இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போட்டோம்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், அது வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டாக இருக்கும். சார் இந்த மாதிரி வந்துட்டு இத்தனை டேஸ்க்கு போட்டிங்கன்னா 5% 6%. அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் வந்து பேங்க் எஃப்டிஸ் ஆர் நாட் அட்ராக்டிவ். ஏன்னா ஓகே, இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து மார்க்கெட்டில் வந்து சர்ப்ளஸ் இல்லாதது ஒரு பக்கம். ஓகே, ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன்ஸ் மட்டும், இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன்ஸ் மட்டும் ஓகே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அது வந்து மெயினாக அந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் லைக் மல்டிஃபோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் பார்ட்டிசிபேட்டர்ஸ் தான் ஜாஸ்தி. அதுலேயும் இந்த ராபின்ஹுட் இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்துட்டு பென்னி ஸ்டாக்ஸ் இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன வேல்யூ ஸ்டாக்ஸ் கிடைக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய ஜாஸ்தியாக பார்த்துருக்கோம் இந்த இந்த 2 இயர்ஸ் போஸ்ட் கோவிட் பேண்டமிக் அப்புறம். ஸோ ரிஸ்க் அசஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஆனால் ரிஸ்க்கு வந்துட்டு நம்ம என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, இது வந்து பயங்கர ரிஸ்க்கு, க்ரோ ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் நீங்கள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள். இது சென்செக்ஸ் வந்து 60,000 இருக்குது, நிஃப்டி வந்து 18,000 லெவலில் இருக்குது. பட் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்திருக்கும், 1000 லெவலில் இருந்திருக்கும், அதுலேருந்து இவ்வளோ தூரம் க்ரோவாக இருக்கும். ஸோ சென்செக்ஸ் இவ்வளோ இருக்கும், அதே மாதிரி பேஸில் இருந்திருக்கும், அதுலேருந்து 60,000 க்ரோவாக இருக்கும். நடுவில் நிறைய ஃபால்ஸ் வந்திருக்கும். இப்போ நம்ம 2008 ஒரு கிரைசிஸ் வந்தது, அந்த மாதிரி வந்து நிறைய கிரைசிஸ் வரும். பட் மார்க்கெட் டவுனில் போகும், அகைன் இட் கம் பேக். ஸோ கோவிடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அகைன் இட் ஃபெல். ஓகே, தென் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேக் டு ப்ரீவியஸ் லெவல். ஸோ இந்த ஏற்றம் இறக்கம் இருக்கும். பட் நம்ம ரைட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா we will be on the safer side. ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்த்தோம், பிஎஸ்சி, என்எஸ்சி. ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ரிஸ்க் இருக்குன்னா இருக்குது, பட் டெஃபினட்டாக மிட்டிகேட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து 3 செக்டார்ஸ் பார்த்தா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இதெல்லாம் என்னன்றதை ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அட்வைஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நாம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.